வணக்கம். இது தமிழோடு பேசு. திருநெல்வேலியை விட மத்திய அரசு கொடுக்க அல்வா தான் ஃபேமஸ் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை அவங்களும் பதிலடி கொடுத்துருக்கிறாங்க. 2 நாள் அரசு பயணமா முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவங்க திருநெல்வேலி மாவட்டம் போயிருந்தாங்க. அங்க கங்கை கொண்டான் சிப்காட்ல டாட்டாவோட ஒரு பிளான்ட்டை திறந்து வச்சாங்க. அதன் பிறகு திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கல்லூரியில் மைதானத்துல நடைபெற்ற அரசு விழாவில் கலந்துக்கிட்டாரு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, 2023 டிசம்பர்ல பெஞ்ச கனமழையில தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டது. அந்த வெள்ள பாதிப்புக்கு நான் மத்திய அரசு கிட்ட பைசா கேட்டிருந்தேன், ஆனா அவங்க ரொம்ப குறைவா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தாரு. இதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சமயத்துல 2023 டிசம்பர்ல அந்த வெள்ளம் வந்த சமயத்துல மு க ஸ்டாலின் எங்க இருந்தாங்கன்னா, டெல்லியில இந்தி கூட்டணியோட கூட்டணி கட்சிகள் மீட்டிங்ல போய் கலந்துக்கிட்டாரு. தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட அன்னைக்கு முதல்வரே இங்க இல்லைங்க, அவரு அங்க போய் கலந்துக்கிட்டாரு. மேலும் முதல்வர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மத்திய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேரே இடம்பெறல, எந்தெந்த மாநிலத்துல தேர்தல் நடக்குதோ அந்தந்த மாநிலங்கள் பேர்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரியும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருந்தாரு. தமிழக முதல்வர்கிட்ட நம்மளும் ஒரு கேள்வி கேட்கணும். தமிழ்நாடு அரசும் வருஷம் வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுது, அது எல்லா பட்ஜெட்டையும் எல்லா மாவட்டத்தோட பேரும் இடம்பெறுதா அப்படின்றத தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவுபடுத்தணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாடு பட்ஜெட்லையும் தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்கள் பேரும் இடம்பெறாது, சில குறிப்பிட்ட மாவட்டங்கள் பேர் தான் இடம்பெறும். அதே போலதான் மத்திய அரசு பட்ஜெட்லையும் எல்லா ஸ்டேட் பேரும் இடம்பெறாது, ஆனா அந்த திட்டம் எல்லா மாநிலத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். உதாரணத்துக்கு மத்திய பட்ஜெட்ல இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதான் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்துங்க, அதே போல் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். அதே போல மத்திய அரசு அறிவித்த பல திட்டங்கள், ஸ்விக்கி சொமோட்டோ ஊழியர்களுக்கு இன்சூரன்ஸ் ஐடி கார்டு, அதே போல உழவர்களுக்காக கேசிசி கார்டு, அதுவும் எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ மத்திய பட்ஜெட்டோ மாநில பட்ஜெட்டோ மாவட்டங்கள் அல்லது ஸ்டேட் பேர் அறிவிக்கலனாலும் அது எல்லாத்துக்குமே பொருந்தும். இது கூட மு க ஸ்டாலின் அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பாஜக தலைவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல பெண்களை, வயதானவர்களை பல ஏரியால இருந்து கூட்டு வந்திருக்கிறாங்க இந்த கூட்டத்தை பார்க்கறதுக்காக, அதுவும் ரூபாய் 200 கொடுத்து. எவ்வளவு பாட்டி தராங்க? 200 ரூபாயா? முதல்வர் மு க ஸ்டாலின் இப்படி பேசின பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவங்க தன்னோட எக்ஸ் பக்கத்துல பல விஷயங்களை காரசாரமா தெரிவிச்சிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2023 டிசம்பர்ல கனமழை பெஞ்சு தென் தமிழகமே தத்தளிச்சுது. அந்த சமயத்துல மு க ஸ்டாலின் அவங்க டெல்லியில போயிட்டு கூட்டணி கட்சிகளின் கூட்டத்துல போய் கலந்துக்கிட்டாரு, அங்க போய் சமோசா சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. மேலும் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் சென்று உங்கள் டிராமா மாடல் அரசின் பொய்களை பரப்ப வெட்கமாக இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் அண்ணாமலை ஒரு ஸ்கிரீன்ஷாட் பகிர்ந்திருக்கிறாரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட மாடலில் அல்வா வகைகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வி கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடி இதெல்லாம் திமுக அரசு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இதுதாங்க முக்கியமான விஷயம். தேர்தல் சமயத்துல ஸ்டாலின் அவங்க சொல்லியிருந்தாங்க, 5 சவரன் வரைக்கும் நகை கடனை முழுமையா தள்ளுபடி பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் செய்யலைங்க. அதே நாமத்தான் நம்ம அவருக்கு போடணும். 5 சவரன் கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறா, தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க, வரப்போது நம்மாச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. மேலும் நாங்க ஆட்சிக்கு வந்தா சிலிண்டரை 100 ரூபா வரைக்கும் குறைப்போம்னு சொன்னாங்க, இது வரைக்கும் குறைக்கல. அதே போல டீசல் விலையை 4 ரூபா வரைக்கும் குறைப்பேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் குறைக்கலைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்டுக்கும் மாத கணக்கீடு, மின்சார கணக்கீடு பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்த கூட இன்னும் தமிழக அரசு செய்யலை. அதுபோல 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாள் வரைக்கும் நாங்கள் உயர்த்தோம்னு சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் உயர்த்தலை. கேட்டா அது மத்திய அரசு வேலைங்க, நாங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க தேர்தல் வாக்குறுதி எப்படி கொடுத்தீங்க? அதே போலதான் போன வருஷம் சிலிண்டர் மானியம் என்ன ஆச்சுன்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்டாங்க. அதுக்கு அமைச்சர் சொன்னாங்க, அது எங்க கையில இல்லைங்க, அது மத்திய அரசு கையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க எதுக்கு இந்த தேர்தல் வாக்குறுதியில கொடுக்குறீங்க? மத்திய அரசு தான் பண்ண முடியும்னா மாநில தேர்தல்ல அந்த அறிக்கையில நீங்க ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அரசு ஊழியர்கள்லாம் பல காலமா போராடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு செயல்படுத்தல. இந்த திமுக அரசு பார்த்தீங்கன்னா
ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லைங்க. தமிழக அரசு பொறுப்போடு செயல்படணும். மத்திய அரசு கூட சண்டை போடாமல் தனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கணுங்க. அது போல ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் அமைஞ்சாதான் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பெனிஃபிட். தமிழக மக்களாகிய நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.